வணக்கம். இன்றைக்கி நாம் பேச போகிறது சித்தர் இலக்கியத்தில் இந்த தமிழ் குடிகளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. ஏன் ஆன்மீகம் பேசாமல் தமிழ் குடிகளை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா தமிழ் குடிகள் தான் இந்த உலகத்தின் ஆதி குடிகள்னு நான் சொல்லலை, எல்லா வெள்ளைக்காரனும் சொல்கிறாங்க. வெள்ளைக்காரன் என்ன பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு கேட்டால் நாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டுறாங்க, அதில் வெள்ளைக்காரன் சொன்னால் ஏற்றுக்கிறாங்க. முடிவாக இந்த உலக ஆராய்ச்சியாளர்கள் தமிழன் தான் ஆதி மனிதன், மனித இனம் தமிழனில் இருந்து தான் தோன்றியது என்னும் ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டார்கள். இப்போ அந்த ஆதி தமிழினத்தில் குடிகள் எவ்வாறு தோன்றின, எப்படி தோன்றியிருக்கக்கூடும் என்று அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியை விட நமது பாரம்பரிய மெய்யியல் ஆராய்ச்சி சிறப்புடையது. ஏன்னா இது முனிவர்களின் தேசம், முனிவர்களின் நாடு, மெய்யியலை மெய்யறிவை விரும்பி அதை அடைந்த எண்ணற்ற யோகிகள், ரிஷிகள், சித்தர்கள் வாழ்ந்த நாடு. அப்போ அவங்க கூற்றில் இந்த தமிழ் குடிகளை பற்றி நம்ம பார்ப்போம். குறிப்பாக போகர் தமிழ் குடிகளை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேலே போகர் ஒரு சீனர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, அவர் தமிழ் விஸ்வகர்ம குலத்தைச் சேர்ந்தவர். தமிழ் குடிகளில் விஸ்வகர்ம குலத்தைச் சேர்ந்தவர் தான் போகர். இது அவருடைய பாடல்களில் தெளிவாக இருக்குது. அவர் சீனராக இருந்தாருன்றது ஏன்னா 2 சீனர்களின் உடலில் கூடு விட்டு கூடு பாய்ந்து வெகுகாலம் வாழ்ந்திருந்தார். தவோயிசம் என்ற ஒரு முறையை அங்கே ஏற்படுத்தினார். அல்கமி என்று சொல்லப்படும் ரசவாதத்தை பயிற்றுவித்தார். தவோயிசம் அவர் ஏற்படுத்தும் போது சீனாவில் அவரோட பேர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீன நபரின் உள் புகுந்து கொண்டார். அப்போ அவருடைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தவோயிசத்தின் தந்தை. நிறைய இடத்துல பார்ப்பீங்க தவோயிசத்தின் தந்தையார் ஒரு பெரிய ஒரு ரிஷி உருவத்தை பார்ப்பீங்க. புரியுதுங்களா? லா சு, தமிழில் லாவோட்ஸுன்னு சொல்லுவாங்க. லா சு, LAOTSU, லா சு. அதற்கு பிறகு இன்னொரு சீனரின் உடலில் புகுந்து கொண்டு அவர் இந்த ரசவாதத்தையும் கற்ப மருந்துகளை பற்றியும் ஆய்வு செய்து சீனர்களுக்கு அளித்தார். அப்போ அவரோட பேர் போயாங். போயாங் அது பார்த்திங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 1 நூற்றாண்டு வரை அந்த டைம் பீரியட். இது இந்த தவோயிசம் உண்டாக்கப்படும் போது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 5000 வருடங்களுக்கு முன்பு. ஸோ போகரின் காலம் ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பு. அவர் என்ன தமிழ் குடிகளை பற்றி சொல்லியிருக்கிறாரு நம்ம பார்ப்போம். இப்போ பெரும்பான்மை தமிழ் குடிகளில் இப்போதைக்கு நம்ம இந்த பதிவில் வன்னியர்களை பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த வன்னியர்கள் என்ற பேர் ஆராய்ச்சியாளர் பிரகாரம் அவர்கள் வன்னி மரத்தை தனது குல அடையாளமாக கொண்டதால் அவர்கள் வன்னியர் எனப்பட்டார்கள் என்றுதான் ஆரம்பத்தில் வருகிறது. அதே சமயம் வன்னி என்பது நெருப்பின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. இப்போ மெய்யியலுக்கு வருவோம். இப்போ நடுநாடி தான் பார்த்திங்கன்னா அக்னி நாடி. இந்த நடுநாடி ஐய நாடி, அக்னி நாடி, அதுதான் அக்னின்னு சொல்லுவாங்க. இந்த நடுநாடி தான் பிரிஞ்சு சூரியனாகவும் சந்திரனாகவும் மாறும். ஒடுங்கும் பொழுது மறுபடியும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அக்னியாக மாறும். ஆதியில் அப்போ அக்னி தான் இருந்தது. ஸோ ஆதி குலம் அக்னி குலம் என்பது தெளிவு. இந்த அக்னி குலம் தான் ஆதியில் இருந்திருக்கு. அதிலிருந்து தான் மற்ற குலங்கள் கிளைத்தன, தழைத்தன. இந்த அக்னி குலத்திலிருந்து தான் சூரிய சந்திர குலங்கள் தோன்றின. இந்த அக்னியின் அடையாளமாக வன்னி வழிபடப்பட்டது. இலங்கையிலும் வன்னி மரத்தை வழிபடும் குலத்தினர்கள் இருந்தார்கள். இலங்கையிலையும் தமிழகத்திலும் இருந்தார்கள். அவர்கள் வன்னி மரத்தை அக்னியின் அடையாளமாக, மெய் நெருப்பின் அடையாளமாக வழிபட்டதால் அவர்கள் வன்னியர் எனப்பட்டார்கள். இப்படி தான் இருக்குது விஷயம் மெய்யியல் ஆராய்ச்சியில். அப்போ போகர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர்கள் தங்களின் ஆதி குருவாக சம்பு மகரிஷி கூறுவார்கள் இல்லைங்களா? இந்த சம்பு மகரிஷி ஆசிரமத்தை பற்றி போகர் 7000 தெளிவாக இருக்குது.
இந்த 4000 பாடலுக்கு பிறகு போகர் 7000ல் அவர் இந்த ராமேஸ்வரம் கடற்கரை ஒட்டிய தனுஷ்கோடி பகுதியை குறிப்பிடுகிறார். தனக்கோட்டி கடற்கரையில் என்று அவர் குறிப்பிடுகிறார். தனுஷ்கோடி கடற்கரையில் கடலின் மத்தியில் உள்ள பாறையில் சம்பு மகரிஷியின் ஆசீர்மம் இருந்தது என்று கூறுகிறார். தனுஷ்கோடி கடற்கரையில் கடலின் மத்தியில் உள்ள பெரும் பாறையில் சம்பு மகரிஷியின் ஆசிரமம் இருந்ததாக போக முனிவர் தனது போகர் சப்தகாண்டத்தில் கூறுகிறார். இது ஒரு தெளிவான விளக்கம். அங்கு கள்ளழகர் கோயில் இருந்ததாகவும் கூறுகிறார். கள்ளழகர் கோயில் இருந்ததாக கூறுகிறார். கள்ளழகர் கோட்டை இருந்ததாகவும் கூறுகிறார். அங்கு வடிவேலர் கோயில் இருந்ததாகவும் கூறுகிறார். அங்கு ஒரு வடிவேலர் கோயில் இருந்ததாக கூறுகிறார். கள்ளழகர் கோட்டை கோயில் இருந்ததாக கூறுகிறார். கள்ளழகர் கோயில் என்றே கூறுகிறார். மறுபடியும் நம்ம கவனம் இப்போ இருக்கக்கூடிய அழகர் மலைக்கு போகுது. ஆனால் அவர் குறிப்பிடுற இடம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தனுஷ்கோடி கடல் பகுதி. ஒன்று தனுஷ்கோடியின் கடல் பகுதி அழகர் மலை வரை அந்த காலத்தில் நீண்டிருக்க வேண்டும், அல்லது அவர் தனுஷ்கோடி பகுதியில் அந்த காலத்தில் ஒரு கள்ளழகர் கோயிலும் வடிவேலர் கோயிலும் இருந்திருக்க வேண்டும். ஸோ இந்த பகுதியை பற்றி அவர் சொல்கிறார். ரெண்டாவது, இந்த திரௌபதி வழிபாடு ரொம்ப புதுசாக ஏற்பட்டது, பல்லவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது, அவர்களுக்கு மக்களுக்கு வீரம் ஊட்டுவதற்காக பல்லவர்கள் செய்த ஒரு ஏற்பாடுன்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகள் நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி இல்லை, உண்மை அப்படி இல்லை. போகர் நம்ம திரௌபதி அம்மனை பற்றி தெளிவாக சொல்கிறார். திரௌபதியின் சமாதியை பார்த்தேன், திரௌபதி என்ற பெண் சித்தரின் சமாதியை கண்டு வணங்கினேன் என்று போகர் 7000ல் குறிப்பிடுகிறார். ஸோ ஆக தமிழ் குடிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் வன்னியர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது தெளிவாக சித்தர்களால் சொல்லப்பட்டிருக்கு. சம்பு முனிவரின் ஆசிரமம் கடலில் இருந்திருக்கிறது. அங்கு ஒரு பாறையில் தனுஷ்கோடி அருகில் சம்பு முனிவரின் ஆசிரமம் இருந்திருக்கிறது. ரெண்டாவது, கடந்த 5000 வருடங்களாக திரௌபதியின் வழிபாடு வன்னியர்களிடம் இருந்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த பதிவில் பிற குடிகளை பற்றியும் நம்ம போகர் ஐயா என்னென்ன சொல்கிறார் பற்றியும் பார்ப்போம். நன்றி.